கோவை சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 24 மணி நேரத்தில் தற்போது இருவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் சூலூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் 10 வயது சிறுமி காணாமல் போனது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 24 மணி நேரத்திற்குள்ள சிறுமியை கடத்தி சென்று கொலை செய்ததா நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளப்பாளையம் பகுதியில் வசித்து வந்த கார்த்திக் என்பவரையும் அவருக்கு உடந்தையாக இருந்த மோகன்ராஜ் என்பவரையும் சந்தேகத்தின் பேரில் பிடித்திருந்தனர். தொடர்பாக விசாரணையும் நடைபெற்று வருகிறது. சிறுமியை கொடூர கொலை செய்ததாக கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். கார்த்திக் வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறை 2 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி நேற்றைக்கு முந்தைய தினம் மாலை பாத்தீங்கன்னா வீட்டின் அருகே விளையாட கொண்டிருந்திருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா காணாமல் போனதுடனே பெற்றோர் சூலூர் காவல் நிலையத்துல புகார் அளித்து கடந்த 2 நாட்களாக விசாரிச்சுட்டு வந்திருந்தாங்க. இந்த சூழல்ல நேற்று மாலை சூலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குளக்கரையில் சிறுமி மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டு அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக சூலூர் போலீசார் தனிப்படை அமைத்து பல்வேறு கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. அப்படி விசாரணை மேற்கொண்டு வரும்போது அந்த சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட இடம் மற்றும் சிறுமி வசித்து வந்த பகுதி, இந்த பகுதிகளில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களை காவல்துறை ஆய்வு செஞ்சாங்க. அப்படி ஆய்வு செய்யும் போது அதே பகுதியை சேர்ந்த 33 வயதுடைய கார்த்திக் என்பவர் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தான் இந்த சிறுமியை கொடூரமாக கொலை செய்திருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து அவருக்கு உதவியாக மோகன்ராஜ் என்பவரையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. தற்போது சிறுமி கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதே சமயம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சிறுமி கொலை செய்யப்பட்டாரா என்பது என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேத பரிசோதனையுடைய அறிக்கையின் வரும்போதுதான் மாணவியின் உயிரிழப்புக்கான முழு தகவலும் தெரியும் என காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா நேற்று இரவு, அதாவது சூலூர் காவல் நிலையத்துல சுமார் 8 மணி நேரம் அதிகாலை 5 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்டோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மேற்கு மண்டல ஐஜி அவங்க தொடர்ந்து அந்த போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை நாங்க இந்த வழக்குல இருவரை கைது செய்து விட்டோம் என்ற ஒரு தகவலை சொல்லிய பின்புதான் அந்த மக்களும் உறவினர்களும் அந்த போராட்டத்தை கைவிட்டு தற்போது காவல்துறையுடைய நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிறுமி கொலை வழக்கு பெரும் பதட்டத்தையும் அதிர்ச்சியும் கோவை மாவட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கு. இந்த இருவர் கைது செய்யப்பட்டு தற்போது அடுத்த கட்ட விசாரணையை காவல்துறை மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.